வணக்கம், லதா காமாட்சி நிலை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, வாழைத்தண்டு பால் கூட்டு வர கொத்தமல்லி துவையல். முதல்ல தண்டு பால் கூட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கும். நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ பண்ணிக்கலாம். 3 வரமிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ 2 பெரட்டிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வாழைத்தண்டை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டை நான் முதல்ல நறுக்கி கழுவி அள்ளி திருப்பி நல்ல தண்ணியில் வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். 1 தக்காளியும் வாழைத்தண்டு கூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் தான் அரைச்சிட்டு வந்து ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். 1 ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிட்டால் வாழைத்தண்டு பால் கூட்டு ரெடி. அடுத்து வர கொத்தமல்லி துவையல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 25 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ 50 கிராம் வரமல்லி எடுத்துருக்கிறேன். ஒன்று எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். முதல்ல வரமல்லி வறுத்துக்கலாம். மல்லி நல்ல மணம் வர அளவில் வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லி நல்ல மணம் வந்துடுது. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பு புளி சேர்த்துக்கலாம். ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோடனே பார்ப்போம். வாழைத்தண்டு பால் கூட்டுக்கு வாழைத்தண்டு நல்லா வெந்துடுத்து. மேல்டாப்பில் மல்லித்தலையும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பச்சை தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றும்போது நல்ல மணமாக இருக்கும். இதை ரைஸ்லேயே பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் எது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது. மல்லித்தலையும் பச்சை தேங்காய் எண்ணெயும் போட்டு இறக்கியாச்சு. கொஞ்சமாக காய பவுட்ரு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த துவையல் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி ரெசிபி இது தான். வாழைத்தண்டு பால் கூட்டு வர கொத்தமல்லி துவையல். ரைஸ்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். கூட்டு சாப்பிடும்போது துவையல் எடுத்துக்கலாம், துவையல் சாப்பிடும்போது கூட்டு எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் எது பண்ணுறதுனாலும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.